குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் வந்து விட்டது. நான் சொன்னேன் அல்லவா, அந்த நல்ல நாளில் நீ விரும்பும் ஒன்றை, நீ உனக்கு எது வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்து கேட்டாயோ அதை தருவேன் என்று. இதோ நீ எதிர்பார்த்த நிகழ்வொன்றை நடத்தி உனக்கு வெற்றி யோகத்தை தருவதற்குத்தான், உன் ஆசையை பலிக்கச் செய்வதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். நடப்பது எல்லாம் என் வினையால் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த திருவிளையாடலை பார்த்து நீ பயந்து கொள்ளாதே. இந்த திருவிளையாடலானது சோகமும் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று மனமருந்தாதே. அத்தனை நிலைகளையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான வெற்றியை பெறுவதற்கு இங்கு செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கை இப்பொழுது மறையப் போகிறது. வெளிச்சத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். வளர்பிறை யோகம் வந்தது போல உன் வாழ்க்கையிலும் வளர்பிறை மாற்றம் வந்து இனி எடுத்து வைக்கும் அடியில் நீ மிகப்பெரிய வெற்றியை தான் களம் காணப் போகிறாய். எத்துணை சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை சுற்றி இருந்தாலும் இந்த முருகனானவன், இந்த கந்தனானவன், இந்த கடம்பனானவன் உன்னை சுற்றி இருந்து கொண்டு உனக்கு நடக்கும் அதர்மத்தை என் வேலை கொண்டு தூக்கி எறியத்தான் போகிறேன். என் தங்கமே, எப்படி வாழப்போகிறாய் என்று மற்றவர்கள் உன்னை கேட்டு கேட்டு நச்சரித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பதில் சொல்லி நீ உன் காரியத்தில் கோட்டை விட்டு விடாதே என்று தான் சொல்கிறேன். எப்படியும் வாழுவேன் என்பதை விட இப்படித்தான் வாழப் போகிறேன் என்று கம்பீரத்தோடு சொல்வதற்கான நாளை நீ நெருங்கிவிட்டாய். ஏனென்றால் தரைமட்டமாக்கி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் என் பிள்ளையே, அங்கு கொடிகட்டி பறக்கும் தருணத்தை அல்லவா நான் வைக்கப் போகிறேன். இந்த வேலன் எப்பொழுது உன்னை தேடி வந்தேனோ, நீயோ இந்த முருகனே என்னிடம் வந்துவிடு அப்பா என்று தான் கேட்டாய். என்னிடம் வேறு ஒரு வேண்டுதலையும் நீ வைக்கவில்லை. ஏனென்றால் நான் உன்னிடம் வந்து விட்டால் உனக்கு வேண்டியது அனைத்தும் உன்னிடத்திலே தந்து விடுவேன் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா. இப்பொழுது உன் வெற்றிக்கான அந்த தளத்தை இப்பொழுது உனக்கென்று நிரந்தரமாக்கி தந்து உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். யாருமே இல்லையோ என்று நீ தனிமையோடு அங்கு நடந்து கொண்டு இருக்கின்றாய். தனிமையோடு ஓடிக்கொண்டு இருக்கின்றாய். உன் போராட்டத்திற்கும் உன் கஷ்ட காலத்திற்கும் நான் முடிவை கட்டிவிட்டு இனி என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நன்மையும் செய்வதற்கு இந்த குமரன் நான் வந்து விட்டேன். என் தங்கமே, உன் மனதில் குடிக்கொண்டு இருக்கும் இந்த முருகனை நிலைநிறுத்தி கொண்டு விட்டாய். இனி நீ அங்கு அளவில்லா மகிழ்ச்சியைத்தான் பெறப்போகிறாய். சந்தோஷத்திற்காக அடியெடுத்து வைத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி தான் வந்து சேரப்போகிறது. தடுமாற்றங்களும் தடுமாறுதல்களும் இல்லை என்றால் நமக்கு தேவையானதை அங்கு இழந்து விடுவோம். ஏன் இப்படி சொல்கின்றேன் தெரியுமா? உனக்கு என்ன தேவை எது என்பதை உன் சோகமான அந்த சூழ்நிலை தான் உனக்கு உணர்த்தி கொண்டு இருக்கின்றது. அதனால் அதற்கு நன்றி கூற பழகிவிடு. உன்னை குறை கூறுபவர்களையும் உன்னை விட்டு விலகியவர்களும் நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காதே. அவர்களுக்கும் சேர்த்து உன் நன்றியை சமர்ப்பித்து விடு. அவர்கள் இல்லாத வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாதோ என்று நீ நினைத்து கொண்டு இருந்த தருணத்திலே நீ எவ்வளவு பெரிய உயரத்திற்கு வந்து இருக்கின்றாய். அப்படித்தான் அவர்களும் நினைத்துவிட்டு உன்னை விட்டு சென்றார்கள். ஆனால் என் பிள்ளையின் தனிமையின் போராட்டத்தை இந்த முருகன் நான் நிகழ்த்தி வைத்து அதை வெற்றி பெறும் வாய்ப்போடு அல்லவா உனக்கு தர வந்து இருக்கின்றேன். மனதில் எதை நினைத்தழுது கொண்டு இருக்கின்றாய்?
எதை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? சோகம் சோகம் என்று நீ இருந்த காலத்தை எல்லாம் விட்டுவிடு. இனி வருகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நீ எதிர்பாராத மகிழ்ச்சியே உனக்கு தரத்தான் போகிறது. நான் தான் உன்னிடத்தில் சொல்ல இருக்கின்றேனே, நீ எப்பொழுது என்னை விட்டு விட்டு போகின்றேன் என்று சொல்கின்ற மனநிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அப்பொழுதே அந்த முருகன் நான் உன் கரம் பற்றி விட்டேன் என்று, அதன் பிறகும் நம் அப்பன் நம்மோடு இல்லை, நம் அப்பன் நம்மோடு இல்லை என்று ஏன் குழம்பியும் தவிக்கிறாய்? உன் குழம்பிய மனதை தெளிவாக்கி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உண்மையாக உழைக்கின்றாய் என்றால் அதில் நிச்சயம் நீ வெற்றியைத்தான் பெறுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, எத்துணை சோகங்கள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ வாழ்வதற்கான வழியைத்தானே தேடிக்கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகும் நடக்க வேண்டிய நல்லதை நான் நடத்தி தராமல் இருப்பேனா? இதோ உனக்கு நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தருகிறேன். நீ எத்தனை விஷயத்தில் எல்லாம் ஏமாந்து கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. ஏனென்றால் மற்றவர்கள் எப்படியெல்லாம் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரியாமலே நீ மனதிற்குள் வைத்து கொண்டு இருக்கின்றாய். அதையெல்லாம் உனக்கு உணர்த்தி இதையும் நீ கடந்து வந்து இதிலிருந்தும் நீ மீண்டு வந்து நீ உனக்கான வழியே அங்கு தேடித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாய சூழலை ஏற்படுத்தி விட்டேன். நடப்பது எல்லாம் அங்கு நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். வருகின்ற காலங்கள் எல்லாம் எனக்கு எப்படியாவது சந்தோஷத்தை தர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சந்தோஷத்தை மட்டுமல்ல வெற்றி கிரீடத்தையும் என் பிள்ளைகளுக்கு பரிசாக கொடுக்க வந்து இருக்கின்றேன். இனி நீ போதும் என்ற அளவுக்கு உன் மகிழ்வான தருணத்தை நான் தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே நீ அழுது புலம்பி தவிக்கிறாய்? எல்லா மாற்றங்களும் உடனடியாக நிகழப்போவதில்லை. ஆனால் இந்த முருகன் அருளால் நிகழப்போகத்தான் செய்கிறது. சர்வ நிச்சயமாக வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமேன்.